வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்வதை நிறைவேற்றி விட்டேன் என்று வாய் தவறி சொல்ல மாட்டேன். நல்லா தூங்கணும். ஆனா முதலமைச்சரே சொல்றாரு, திமுக காரங்க தூங்க விட மாட்டான். காலையில் எந்திரிச்சாவே யாரு என்ன பண்ணிருப்பீங்கன்னு ஒரே பயத்தில் எந்திரிக்கிறனால தூக்கமே வரமாட்டேன். அப்போ அவர் சொல்லும் பொழுது மேடையில் ஒரு அமைச்சர் கை கொட்டி சிரிச்சார். யாருன்னு தெரியுங்களா? யாருமே எல்லாம் அன்பில் பொன்முடி அவர்கள். அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட்டா திமுகவை பொறுத்தவரை ஒரு விக்கெட்டா. ஆப்கானிஸ்தான் டீம் கூட ஆஸ்திரேலியாவோட விளையாண்டா கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. இது ஆப்கானிஸ்தான் டீமை விட மோசமாக இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியாளர்களுடைய டீம் இருக்கு. வேகமாக ஒரு விக்கெட்டா போகுது. 2 விக்கெட் டவுன். உங்களுக்கு தெரியும் 10 விக்கெட் போயிட்டா டீம் தோத்துடுச்சு நடத்தும். நமக்கு இன்னும் 8 விக்கெட் வேணும். அடுத்த 3 இப்ப திமுக அடுத்து வர்ற பேட்ஸ்மேன் நீங்க விராட் கோலி சச்சின் நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் நைட் வாட்ச்மேன் தான் அடுத்து வர்றவங்க எல்லாம். இந்த KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் ஆரம்பித்து நைட்டு வாட்ச்மேன் வரிசையா ஒரு 5 பேர் தயாரா இருக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிந்து 2024 தேர்தல் அல்லது அது முடிந்த பிறகு மிக விரைவில் 10 விக்கெட் திமுகவுக்கு போகத்தான் போதுங்க. இவர்கள் ஆட்சி கட்டலிலிருந்து அப்புறப்படுத்தத்தான் போகின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா மக்கள் முடிவு பண்ண. மனுநீதி சோழனுடைய மண். தன்னுடைய மகன் தவறு செய்த பொழுது உங்களுக்கு தெரியும், தன்னுடைய மகனுக்கே மரண தண்டனை கொடுத்த ஒரு அரசன் வாழ்ந்த மண். ஆனா இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த பெரிய தவறு என்னன்னா, மனுநீதி சோழன் மண்ணில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் மகன், பேரன், கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தின் அடுத்தடுத்த தலைமுறை தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே தவறுகளுக்கு பஞ்சமே இல்லை. ஒரே ஒரு குடும்பம், கோபாலபுரத்தினுடைய குடும்பம், பட்டத்திலவர்களாக வரக்கூடிய குடும்பம், எல்லாத்தையும் அவங்களுடைய சொத்தை எடுத்துக்கிறாங்க. பேச்சிலே ஏளனம் தெரிகிறது, பேச்சிலே கர்வம் தெரிகிறது, பேச்சிலே ஆணவம் தெரிகிறது. சாமானிய மக்களை மதிக்கக்கூடிய தன்மை அந்த கோபாலபுரத்தினுடைய குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய பட்டத்திலவரசர்களுக்கு வரவில்லை. ஏன்னா அவங்க தாத்தா மாதிரி கஷ்டப்படும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட ஊரா ஏறி போகும். ஊரில் இருக்கக்கூடிய சத்திரத்திலே படுத்து ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் என்று கருணாநிதி அவர்களுக்கு இருந்த எண்ணம் இன்னைக்கு பேர குழந்தைகளுக்கு. அதனால்தான் நான் சொல்கின்றேன், எங்களுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு நாங்கள் யாரும் இல்லைங்க. சாதாரண மனிதர்கள் இந்த கட்சியில் இருப்பவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை உணர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி உங்களுடைய தன்மையெல்லாம் இழந்து, சமூக நீதி எல்லாம் இழந்து, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்புணர்வு எல்லாம் இழந்து, ஆணவமும் கர்வமும் ஏழை மக்களுடைய சொத்தை கொள்ளையடிப்பதை மட்டுமே மூலதனமாக வைத்து ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கு. அப்ப இந்த கட்சியினுடைய அழிவு காலத்தை தமிழக மக்கள் கண் முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். 1885 ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நிலையிழந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் நடந்து வந்த பாதை அப்படி. 1949 ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் நாம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் திருவாரூரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திருவாரூரில் 2024 திமுக என்கின்ற தீய சக்திய தமிழகத்திலிருந்து விலக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உங்களுடைய இதயத்திலே நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு